இப்ப இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு ஆண்டவர் அவனுக்கு நேரடியா காட்சி கொடுக்கிறார். முள்ளில் உதைக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என் சீசல்ல நீ துன்பப்படுத்துற, ஆனா அவனை துன்பப்படுத்தல, என்னையே துன்பப்படுத்துற. நான் தான் யெகோவா, நான் தான் தேவன், நான் தான் அந்த சராசரத்தை உருவாக்குனவர் என்று அவருக்கு சத்துருவமா காட்சி கொடுக்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டான். ஆகா, இயேசுதான் மேசியாவா, இவரை நம்பலையே நம்ப. இப்ப நின்னுட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இப்ப என்ன செய்யறான்? கவனித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நீ நான் அங்கதான் கோட்டை விடுறோன்னு சொன்னோம். பவுல் என்ன செஞ்சான்? 5 ஆகமத்தையும் கரைச்சு குடிச்சவன். ஆனா யூதர்களை போல அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் கொள்ளவில்லை. இயேசுவை கவனித்து பார்க்க ஆரம்பித்தான். அதுல வைராக்கியம் கொண்டான். இன்னைக்கு உன்னுடைய கிறிஸ்துவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்குன்னா, கவனிக்கிறதுல வைராக்கியம் கொள்ள வேண்டும். இயேசுவை எப்படிங்க கவனிக்க முடியும்? இன்னைக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் பாருங்களேன். அதே பவுல் தான் இப்ப அவர் நின்னுட்டாரு. யார விசுவாசித்து நின்னுட்டாரு? இயேசுதான் மேசியான்றத விசுவாசிக்கிறாரு, காட்சி கொடுத்தாரு. ஓகே, இவருதான் மேசியான்றத நம்புறாரு, அப்படியே ஸ்டாண்ட் எடுத்தார், நின்னாரு. நீ நான் அப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நின்றுட்டு இருக்கிறோம். இப்ப உங்க சொந்தக்காரங்க யாரு வந்தாலும் நீ என்ன செய்வ? எனக்கு இயேசுதாங்க ரட்சகர், எனக்கு இயேசுதான் ஆண்டவர், நான் அவரை விட்டு வேற எதுக்கும், நான் எந்த ஒரு கோயிலுக்கும் நான் போக மாட்டேன், இயேசுவை தவிர நான் வேற எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்லுவேன். அதே போல அவர் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறார் பவுல். ஆனா நீ என்ன செய்யற தவறு? நான் என்ன செய்யறேன்னா, பவுலை போல இயேசுவை கவனிக்க தவறு வருவோம். இயேசுவை கவனிக்க தவறு அதான் செய்யறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12:2-3. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று என்ன செஞ்சானா? கேட்டான். கேட்டு கவனிக்கிறதாங்க கவனிக்கிறது. உற்று பார்த்து கவனிக்கலாம், அடுத்தது வார்த்தையை கேட்டு கவனிக்கலாம், அடுத்தது படிச்சு கவனிக்கலாம். இன்னைக்கு இந்த பவுல் ஆண்டுடைய குரலை கேட்க நேரத்தை செலவு பண்ணினான். கவனிக்கிறதுக்கு ஆண்டுடைய பாதத்துல போய் உக்காந்தான். நீ நானும் அங்கதான் தவறோம். நீ வேணா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துப்பார், ஆண்டவரை கொஞ்சம் கவனிச்சுப்பார், கொஞ்சம் உற்று நோக்கு, அவர் என்ன சொல்றாருன்னு உன் காதை ஷார்ப்பாக்கி கேளு. நான் அது மாதிரிலாம் கேட்டிருக்கிறேன். பவுல் அப்படி கேட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தது பவுல் தான். ஆனால் தான் திரும்பி இயேசுநாதருக்கு அடுத்து நான் பவுலை தான் மானசீகமான என்னுடைய வழிகாட்டியாக நான் வைத்திருக்கிறேன். வழிகாட்டி என்றால் குரு. இயேசாண்டவரை தவிர குரு யாரும் கிடையாது. ஆனால் அந்த இயேசாண்டவரை பின்பற்றின பவுல் சொல்றான், நீ என்னை பின்பற்றி என்ற தில்லா. அவனுடைய தைரியத்தை நான் மெச்சுகிறேன். வேற எந்த அப்போஸ்தலன்னு சொல்லவில்லை. பேதுரு சொல்ல, யாக்கோபு சொல்ல, யோவான் சொல்ல, அவருக்கு மேல அன்பா சாய்ந்த சீஷர்கள் யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவரை முகமுகமாய் எதிர்த்தவன், அதே சமயத்துல முகமுகமாய் அவரை தரிசித்தவன், அவருடைய வார்த்தையை கேட்க அரபு தேசத்திலே பல ஆண்டுகளாக காத்திருந்தவன், அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு சொல்றான், அவரை நான் ஃபாலோ பண்ற மாதிரி நீ என்ன ஃபாலோ பண்ண அப்படின்றான். பெரிய வார்த்தை அது. இன்னைக்கு நீ நான் யாரை ஃபாலோ பண்றோம்? ஒரு பாழா போன ஊழியக்காரனை ஃபாலோ பண்றோம். நானா இருந்தாலும் சரி, என்ன நீ ஃபாலோ பண்ணாத. நான் தான் திரும்பி திரும்பி சொல்லுவேன். மனுஷன் தான் நம்ம எல்லாருமே. எந்த ஊழியக்காரனையும் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடாத. அவன் பாவமே செஞ்சுட்டு வந்தாலும் அவன் டான்ஸ் போட்டாக்கா சூப்பரா இருக்குதுன்றது. இன்னைக்கு நம்ம தவறு பண்ணுகிறோம். யாரை கவனிக்குமோ அவரை கவனிக்க தவறிட்டு மனுஷனை கவனிக்கிறோம். ஊழியக்காரன்ற போர்வையில வரக்கூடிய அத்தனை மனுஷனையும் கவனிச்சு தலையில தூக்கி வச்சுட்டு அவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவன் தான் தெய்வம் ஆக்கிட்டோம்.
ஒரு நாள் இதே ஒரு மீட்டிங்ல பேசினார். நம்ம இருந்த சபையில எல்ஏஎஃப்ல ஜோ அங்கிள் இறந்துட்டார். இறந்த உடனே ஒரு செய்தி எனக்கு மெசேஜில் வருது. அவருடைய அடக்க ஆராதனை இத்தனை மணிக்கு பீலா கார்டன்ல வச்சு அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு ஜான் டானியல் அப்படின்னு போட்டு வருது மெசேஜ். ஒரு 4 மணி நேரம் சென்று அந்த மெசேஜ் டிலீட் பண்றாங்க. திரும்ப மெசேஜ் வருது, புது மெசேஜ் வருது. இல்ல கீழ்ப்பாக்கம் சிமெண்ட்ல தான் ஜோ அங்கிள் அடக்கம் பண்ண போறாங்க, பீலா கார்டன்ல கிடையாது அப்படின்ட்டு. இதனால நான் சொல்றதை கவனிங்க. நான் அவங்கள மட்டுப்படுத்தி பேசல, நான் அவங்கள தாட்சிப்படுத்தி பேசணும்னு நான் பேசுறேன். நடந்த கதையை நான் சொல்றேன், அவர் சொன்ன கதையை சொல்றேன். அவர் ஜான் டானியல் வாயால வந்த கதை, வாயால சொன்னார், பப்ளிக்ல சொன்னார், பிரசங்கத்துல சொன்னார். யாப்போ ஜோ அங்கிளுடைய ஸ்தோத்திர கூட்டத்துல சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க வேணா போய் பார்த்துங்க. ஏன் எங்க அப்பாவை நான் பீலா கார்டன்ல புதைக்கல தெரியுமா, அடக்கம் பண்ணல தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாம் முடிக்கிறான். ஜோ அங்கிளுடைய ஸ்தோத்திர கூட்டத்துல நடக்குது. அந்த சமாதியை தொழுவ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நான் அங்க வைக்கல. புரியுதா புரியலையா? யார தெய்வமாக்குறோம்? செத்து போனவனை தெய்வமாக்குறோம். சில பேர் உயிரோடு இருக்கிறவனே தெய்வமாக்கி செல வச்சு கும்பிடுறான். அந்த மாதிரி நீங்க எங்க ஜோவை அப்பாவை நீங்க தெய்வமாக்கிடுவீங்க. அதனால நான் அங்க சமாதியில வைக்கல, அங்க நான் அடக்கம் பண்ணல, அதனால தான் கீழ்ப்பாக்க சிமெண்ட்ல நான் பண்ணேன்னு அவர் சொன்னார். அப்பதான் எனக்கு உண்மையா புரியுது. ஏன்னா ஜோ அங்கிள் அப்படி தெய்வமாக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆந்திரா ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆந்திரா ஜனங்க சுத்தமா 75% அவரை தெய்வமாக்கி தேவடானே கூப்பிடுறாங்க. தேவடான்னா தேவனே. அப்ப மனுஷனை நாம் தெய்வமாக்கி கொண்டிருக்கிறோம், மனுஷனை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யாரை கவனிக்க வேண்டும்? ஆண்டவரை கவனி, இயேசுவை கவனி. பவுல் அதான் செஞ்சான், கவனிச்சான், அவருடைய குரலை கேட்டான், கேட்கறதுக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்தினான். நீ நானும் ஆண்டுடைய குரலை கேட்கறதுக்கு கவனத்தை செலுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்பாரு. நாம எப்படி கிறிஸ்துவ லைஃப்ல போயிட்டு இருக்கிறோம்ட்டு மனுஷனுடைய குரல் எல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி செய்யாதீங்க. பவுல் பல வருஷமாக ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை கவனிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு கால செய்தியாதான். அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்ட மனசுலன்னா ஆண்டவரே உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு ரோமர் 1:28 போட்டிருக்கு. 28-29 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கேடான சிந்தை 24 கேடான சிந்தையே லிஸ்ட் அவுட் கொடுக்குறாரு. அதை நீ படிச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்னும் இல்லை, ஒரு 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 5-6 உனக்கும் எனக்கும் பொருந்தும் கேடான சிந்தை. அப்ப ஏன் இந்த கேடான சிந்தை உனக்குள்ள எனக்குள்ள வருது, கிறிஸ்தவனுக்குள்ளன்னா இயேசுவை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு கிடையாது. அப்ப அவர் அறியணும்னா என்ன செய்யணும்? அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து அவரை கவனிக்க வேண்டும். இயேசு யாரு, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படியாக என்னென்னலாம் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, அதன்படி நான் நடக்கிறேனா, நான் செய்யறேன்னா, கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே அதன்படி நான் நடந்து அதை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறேனா, இயேசு சொன்னதை போல நடந்தாதான் நீ கண்ணீர் கவலை இல்லாம சந்தோஷமா வாழ முடியும். இதுக்குதான் வைராக்கியம் பாராட்டணும். உண்டே அவரை ஏற்றுக்கொள்ள வைராக்கியம் பாராட்டின, ஓகே, இப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற. இப்போ உனக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தாலும் நீ இயேசுவை விட்டுட்டு வேற தெய்வத்தை வணங்குன்னா சொல்லி வணங்குவியா? ஹலோ, 1 கோடி ரூபாய் இந்த கையில வைக்கிறேன், என்ன சொல்லுவ? நீனு கேட்ட 1 கோடி கேட்டது போடா அப்படின்னு. ஏன்? இயேசுவுக்கு என்ன வைராக்கியம் பாராட்டுறதுக்கு கத்துக்கிட்ட. அந்த ஒண்ணுல மட்டும் இன்னொன்னுல கத்துக்கோ. அதான் வைராக்கியம் பாராட்டுறது கத்து தராரு. என்னன்னா அவரை கவனிக்க வைராக்கியம் பாராட்டு. இனி இயேசுவை நான் லிசன் பண்ண போறேன், இயேசுவை நான் கற்றுக்கொள்ள போறேன், இயேசுனுடைய குரலை நான் கேட்க போறேன், இயேசு பேசினதை நான் அறிய போறேன். அதுக்கு தாங்க கத்தின்னு இருக்கிறேன். 25 வருஷமா இதுதான் கத்தின்னு கிடக்குறேன். நான் கவனிச்சேன், உருப்பிட்டேன். நீனும் நானும் உருப்பண்ணுன்றதுக்காக சொல்றேன். இயேசுவை கவனி, மோசேவை அல்ல.
இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இன்னைக்கு மோசேவை பிம்பமாக காட்டி இயேசுவை டம்மி பிஸ்பிஸாக ஆக்கி விட்டார்கள். இதுதான் என்னுடைய ரிசர்ச்சே, தீசிஸுடைய பேப்பருடைய இதே இதுதான். ஏன் இன்றைய இக்காலத்து கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க, ஏன் விடுதலை இல்லாம இருக்கிறாங்கன்னாக்கா, திருச்சபை இயேசுவை காண்பிக்க தவறிவிட்டது. மோசேவையும் மோசேவுடைய லாவையும் சொல்லி சொல்லியே நம்மளை வீணாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால மோசேவுக்கு நான் எதிரா பேசல, பிரமாணத்துக்கு எதிரா பேசணும்னு நினைக்காத, தயவு செய்து. உன் குறுக்கட் மைண்ட்ல, உன் சின்ன புத்தியில அந்த மாதிரி நினைக்காத. இருந்தாலும் வேற ஏதோ சத்தியம் சொல்றான் அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. நான் மோசேவை நேசிக்கிறேன், பழைய ஏற்பாட்டை நேசிக்கிறேன், 5 ஆகமத்தையும் நானும் கரைச்சி குடிச்சிருக்கிறேன். நான் எதிரி கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் திரும்ப திரும்ப சொல்றேன், அதை காட்டிலும் மிக வேல்யூவானது இயேசாண்டவர் வாயால வந்த வார்த்தைகள். அதுதான் நான் சொல்ல வரேன். எதை காட்டிலும், மோசே சொன்ன லாவை காட்டிலும், மோசே சொன்ன நியாய பிரமாணத்தை காட்டிலும், இயேசு உயிரோடு இருக்கும்போது உனக்கு எனக்கு சொல்லிட்டு போனதை கவனி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு தான் சொல்றேன். அன்பாவிலே, இன்னைக்கு நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு திருச்சபைகள் எப்படியாக இருக்குது? அது நிழல் என்று சொல்றார் பவுல். அதனால்தான் பவுல் எழுதின நிருபங்களை படியுங்கள் என்று 13 நிருபத்தை எழுதி வச்சிருக்கிறார். சுமார்ட்டா வாசி, பொறுமையா வாசி, புரிஞ்சுக்கிட்டு வாசி. அதுல கவனி, ஆண்டவர்கிட்ட அவர் என்னென்னலாம் கத்துக்கிட்டாரோ, ஆண்டவருடைய குரலை என்னென்னலாம் கேட்டாரோ, ஆண்டவரை எப்படியெல்லாம் கவனிச்சாரோ, அதெல்லாம் தான் நிருபமா எழுதி வச்சுக்கிறார் பவுல். ஈஸியா நீ கவனிச்சுக்கலாம். நீ போய் உட்காந்து நீ பவுலை போல 10 வருஷம் 12 வருஷம் உட்காந்து ஆண்டோடைய பாதத்துல நீ ஜெபம் பண்ணி கத்துக்கிறத விட, பவுல் எழுதின நிருபத்தை படிச்சாலே நீ இயேசுவை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாய். நல்லா புரிஞ்சுங்க. நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். நியாயப்பிரமாணத்தை பவுல் நிழல் என்று சொல்கிறார். எது? ஏசாண்டர் வாயால வந்த சத்தியத்தை நிஜம் என்று சொல்கிறார். நிழலை ஃபாலோ பண்ண போறியா, நிஜத்தை ஃபாலோ பண்ண போறியா? ஹலோ, எதை ஃபாலோ பண்ணும்? கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லி கவரிங் செயின் இருக்குது ஒரு 10 பவுன்ல. இங்க தங்கத்தால 10 பவுன்ல செஞ்ச ஒரிஜினல் பவுன் இருக்குது, தங்க செயின் இருக்கு. இது கோல்டு கவரிங், இது தங்கம் அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட காட்டுறேன். எதை எடுப்ப? ஏன் தங்கம்? ஏன் தங்கம் வெளியேற பெற்றது. இது கோல்டு கவரிங் பித்தளை, அது ஒன்றுத்துக்கும் உதவாது, பல்ல இழிச்சுக்கும் 10ஆம் நாள். இது பல்லையும் இழிக்காது, எதையும் இழிக்காது. இது ஸ்ட்ராங்கா நிற்கும். அது பல லட்சம் பொருந்தது. 10 பவுன்னா 10 லட்சம். இன்னைக்கு ரேட்டு லைட்டா 1 லட்சம் ஒரு பவுன். 10 பவுன் 10 லட்சம் உன் கையில. இது 10 ரூபாய் கூட போறாது. எது? கோல்டு கவரிங். ஆனா கோல்டு மாதிரியே இருக்கும், தங்கம் மாதிரியே தான் இருக்கும். அதை விட அழகா கூட இருக்கும், அதை விட பளபளன்னு கூட இருக்கும், அதை விட பளிச்சுன்னு கூட இருக்கும். ஆனா நீ எதை விரும்புற? எதை விரும்புவ? அந்த இன்னைக்கு அதே தான் சொல்றாரு. இந்த கோல்டு கவரிங்க நீ நிழல் என்று சொல்கிறாரு. ஆண்டவர் பேசின வார்த்தைகளை தங்கன்னு சொல்றாரு பவுல். எதை நீ தேட போற? எதை கவனிக்க போகிறாய்? நான் இதுதான் திருச்சபைகளுக்கு சொல்லி வருகிறேன். இன்னமும் சொல்லுவேன், சாகிற வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். ஏன் திருச்சபை இன்னமும் தவறிட்டு, இன்னும் இயேசுவை கவனிக்க தவறி விடுகிறது. ஆனால் தான் கண்ணீர், கவலை. உன் கஷ்டம் மாறணும்னா, உன் கண்ணீர் துடைக்கப்படணும்னா, உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா இயேசுவை கவனி, இயேசு சொன்ன வார்த்தையை கவனி, அதன்படி நட. அதுதான் அடுத்தது.